உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. மந்த் வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து அப் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் மார்க்கெட் எப்படி சார் போக போகுது? நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 14 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐயா வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அடுத்த 2026 ஏப்ரல்லேருந்து 2027 மார்ச் வரையும் முதலீட்டாளர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இயராக வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து அமையும். ஒரு 150 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் க்ரோத்தை தான் கொடுத்து ஒரு 50 கம்பெனிஸ் வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குது. ஸோ வரப்போகிற 2026 எந்த செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகும்? ஃபார்மா வந்து எவர் கிரீன் ஃபீல்டு. யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபார்மா வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் எக்ஸ்போர்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஸோ இந்த கேட்டகரி. அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸு. இப்போ கோல்டு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா $4380 இருந்தது. ஒரு 10% ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்தது. இப்போ திருப்பி ஒரு 5% வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் $45 கட் பண்ணாத வரைக்கும் $60 வரைக்கும் போகுன்னு சொன்னேன். ஸோ சில்வர் வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சில்வர் வந்து $60 வந்து டச் பண்ணி இப்போ $55 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் முரளிதரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி சார்? நல்லா இருக்கும் சார். இப்போ நாளுக்கு நாள் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கு. 10 மந்த் வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து அப் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் மார்க்கெட் எப்படி சார் போக போகுது? நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 14 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐயா வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரீசெண்டாக வந்து பார்த்தா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகி இது வந்து நடந்திருக்கு. யூஸ்வலாக வந்து நியூ ஹையை கிராஸ் பண்ணால் வந்து அடுத்த நியூ ஹை தான் வந்து வரும். ஸோ நியூ லோவை கிராஸ் பண்ணால் நியூ லோ வரும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் கன்சாலிடேஷனில் நடக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் மேட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கனால உடனே வந்து மேலே போகாது. இது வந்து 14 மந்த்ஸ் கன்சாலிடேஷன். இந்த மாதிரி ஒரு பெரிய 14 மந்த்ஸ் கன்சாலிடேஷன் நடந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கிளியர் ட்ரெண்டு கிடைக்கும். ஸோ வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ப்ளஸ் டைம் கரெக்ஷன் கன்சாலிடேஷன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2026 ஏப்ரல்லேருந்து 2027 மார்ச் வரையும் முதலீட்டாளர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இயராக வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து அமையும். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது எனி பீக் அவுட் ஆகி மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது நார்மலி டேக்ஸ் வந்து 12 to 18 மந்த்ஸ் வந்து டைம் ஃப்ரேமில் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம 14 மந்த்ஸ் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ அனதர் ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏப்ரல்லேருந்து ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து கொடுக்கும். இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி 50ல் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து அப்பு. ஆனால் இந்துஸ்தான் லிவர் வந்து -5%. இந்த லாஸ்ட்டு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து இருக்கிற ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 25 வச்சு நான் ஸ்பெசிஃபிக்காக 25 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாசிட்டிவ் ரிட்டர்னான 5% கொடுத்துருக்கு. 15 ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ரிட்டர்னான 5% வந்து கொடுத்துருக்கு. ஒரு 10 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2% கொடுத்துருக்கு. ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை இப்போ தான் டச் பண்ணுது. ஆனால் இந்த 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இம்பாக்ட் இருக்குது. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இண்டெக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து அந்த இண்டெக்ஸோட வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நேற்றுக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி, பட் HUL வந்து -5%. இப்போ இண்டெக்ஸோட எல்லா காம்பனண்ட்டும் பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அப்போ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மூவ்மெண்ட் நடக்கும். அதுக்கு இட் வில் டேக் அனதர் ஃபியூ மந்த்ஸ் வந்து நடக்கும். இப்போ ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -20% கண்டிஷனில் தான் இருக்குது. அதே ப்ராடர் மார்க்கெட்டில். ஸோ இண்டெக்ஸில் வந்து இப்போ வந்து லார்ஜ் கேப்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுது, அதர் கேட்டகரிஸ் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. இப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இப்போ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூவேஷனில் தான் எப்போதுமே இருக்குது. நேற்று கூட வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிரேக் டவுன் வந்து நடந்திருக்கு. 17,000 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அனதர் ஒரு 7 to 10% ஆர் 7 to 8% கரெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி அடுத்த ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து இந்த கரெக்ஷன் வந்து போகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் இண்டிகேட்டர்னு ஒரு இண்டிகேட்டர் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஒரு 18 மந்த்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சு நாங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எப்போப்பெல்லாம் இந்த இண்டிகேட்டர் வந்து 0 பாயிண்ட்டுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஆனால் அந்த மாதிரி 0 பாயிண்ட்டுக்கு வரும்போது சப்சிக்வெண்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னும் அதிகமான ஒரு கரெக்ஷன் வந்து நடக்குது. அப்படி பார்க்கும்போது அடுத்த 3 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில் வந்து இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ட் ஆகும். வந்து வீக் ஹேண்ட்ஸ் மீன்ஸ் என்னென்னா சரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண முடியாதவங்க, இந்த எமோஷ்னலி பை பண்ணவங்க, ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பீக்லேருந்து வந்து ஃபால் ஆகிருக்கும். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா போன சைக்கிளில் வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 30-40% கரெக்ஷன் ஆன உடனே அந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எமோஷனலாக போய் பை பண்ணுவாங்க. அது பார்த்தா அதுக்கப்புறம் தான் இன்னும் another 30-40% வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து அந்த கிளைமேக்ஸ் பாட்டம் ஆகும்போது வீக் ஹேண்ட்ஸை ஷேக் அவுட் பண்ணி வீக் ஹேண்ட்ஸ் வெளியே போயிடுவாங்க. ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக சஸ்டெயின் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து இட் வில் டேக் டைம் எஸ்பெஷலி ஃபார் தி மிட் அண்ட் ஸ்மால் கேப் வேல்யூவேஷன்ஸ்க்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா Nifty 500 ஸ்டாக்ஸ், இந்த Nifty 500 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் இயர்னிங்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது 300 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் க்ரோத்தை வந்து கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் ப்ராஃபிட் க்ரோத்தை கொடுத்துருக்கு. ஒரு 150 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் க்ரோத்தை தான் கொடுத்து ஒரு 50 கம்பெனிஸ் வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ப்ரைஸ் கரெக்ஷனோட சேர்ந்து ரிசல்ட்டும் வந்து அதில் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸில் வந்து இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து Nifty 500. பட் ப்ராடர் மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த Nifty 500 எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட்டு 1 இயரில் Nifty 500 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவல் டு சேம் லெவலில் தான் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா 100% ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக் இருக்குது. மைனஸ் வந்து 50-75% வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்குமே இருக்குது. ஸோ அதனால் ப்ராடர் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இன்னும் வீக்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து போத் லார்ஜ் கேப் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஃபாலோடு பை மிட் கேப் பர்ஃபார்ம் பண்ணும். கடைசியாக தான் ஸ்மால் கேப் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த ரேலியில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு பீனியாக தான். ஓகே. இப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்து ட்ரம்போட டாரிஃப், டெக்ஸ்டைல் செக்டர் இது எல்லாமே ரொம்ப பின்னாடி போச்சு. ஸோ வரப்போகிற 2026ல எந்த செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது? ஆமாம், இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் அந்த ட்ரேட் டீல் வந்து சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டீல் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து பாசிட்டிவாக நிறையா வந்து ஐடி மெயினாக வந்து இப்போ வந்து இண்டெக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐடியோடைய இண்டெக்ஸ் வெயிட்டேஜும் அதில் முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கம்பெனிஸ், ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் வந்து அதில் டொமஸ்டிக் க்ரோத்தும் நல்லாவே இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா. ஸோ வந்து ஃபார்மா வந்து எவர் கிரீன் ஃபீல்டு. யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபார்மா வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் எக்ஸ்போர்ட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஸோ இந்த கேட்டகரி. அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸு. ஸோ அதில் யாரெல்லாம் வந்து நல்ல கம்பெனியோ ஸோ அதை வந்து வியூவர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கு வந்து ஒரு ப்ராட் பேஸ்டு ரேலியாக இல்லாமல் பாக்கெட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வந்து அந்தந்த இடத்துல வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரே வருடத்தை பார்த்தீங்கன்னா RBI ரெட் கட் 4 முறை வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் டைம் வந்து 0.25 பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இதனால என்ன இம்பாக்ட் வந்து இருக்க போகுது? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா RBI ரேட் கட் கொடுத்தனா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டாருக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும், அந்த ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணும். பட் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ரேட் கட்லாம் வரப்போகுது அப்படின்னு மார்க்கெட் வந்து ஸ்மெல் பண்ணி உணரக்கூடியனால ஸோ ஸ்டாக்ஸில் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணல. ஈவன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி அது நமக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபேக்டர்ட் இந்த ப்ரைஸு. ஸோ அதனால் ப்ராட் பேஸ்டு மார்க்கெட்டில் வந்து பார்க்கும்போது அதுக்கான டைம் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அது அப்போ யூஸ் ஆகும். இது வந்து ஹோம் லோன் போகிறவங்க, கார் லோன் போகிறவங்க, பர்சனல் லோன் போகிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெனோவேஷன், ஸோ இந்த பீப்புளுக்கு வந்து ஒரு பப்ளிக்காக வந்து அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் எல்லாம் அதில் இம்பாக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரேட் கட்னால இப்போ ரூபாய் டாலர் மாற்றம் பார்த்தா கூட INR வந்து ரொம்பவே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே தான் வருது. 90 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இது இப்படியே போகுமா இல்லை எவ்வளோ சார் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சராசரியாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5% வந்து நமக்கு வந்து ரூபி டிப்ரிசியேஷனில் நமக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வென்எவர் வந்து ப்ரைஸ் வந்து பீக் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைக்கிளில் வந்து மார்க்கெட் 12 to 18 months நல்லா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது. பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுதுன்னா எப்பப்பெல்லாம் வந்து INR வந்து பீக் அவுட் ஆகுதோ ஸோ அப்போ வந்து இப்போ வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ 2025 முடிய போகுது. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து பீக் வந்து வந்திருக்கு. ஸோ 2026 மேபி இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து 92ல் வந்து சப்போஸ் பீக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 12 to 16 monthsக்கு வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வில் டூ வெல். ஸோ இதுதான் நமக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து உணர்த்துது. ஸோ அதனால நல்லா இருக்கும். இதனால கோல்டு பிரைஸ், சில்வர் பிரைஸ் எப்படி சார் எஃபெக்ட் ஆக போகுது? இப்போ கோல்டு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா $4,380 இருந்தது. ஒரு 10% பிரைஸ் கரெக்ஷன் நடந்தது. இப்போ திருப்பி ஒரு 5% வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இது வந்து நார்மலாக வந்து நடக்கூடியது தான். ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்கள் அமுத்தும் போது அது வந்து பவுன்ஸ் ஆகும், எப்படி ஆகுமோ அந்த மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் இது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் தான் கோல்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $45 கட் பண்ணாத வரைக்கும் $60 வரைக்கும் போகுன்னு சொன்னேன். ஸோ சில்வர் வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சில்வர் வந்து $60 வந்து டச் பண்ணும். இப்போ $55 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்படி போச்சுன்னா ஈஸியாக வந்து 2.1 lakhs அந்த ரேஞ்சை வந்து தொடர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி சார் இருக்கு? பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ப்ரீ கோவிடுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து 12,000 பாயிண்ட். ஸோ வந்து இப்போ 12,000 நம்ம 26,200 இருக்கும். ஸோ இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 120% வந்து இந்த 5 வருஷத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது 80% தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து நிஃப்டி அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணல. அப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். கடந்த 20 years உடைய ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது மெஜாரிட்டி டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் நிஃப்டியோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பேங்க் நிஃப்டி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயரில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இண்டெக்ஸோடைய வெயிட்டேஜில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரோடைய வெயிட்டேஜ் வந்து 35%. ஸோ அப்போ அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது நிஃப்டியும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டர் நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு 4 monthல அந்த மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஆமாம். ஸோ 2026ல நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட்ஸ் சார் போக போகுது? நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த இயர்க்குள்ளேயும் வந்து 27,000 வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நிஃப்டி எவ்வளோ ஸோ இந்த இயர் முடிகிறதுக்கு வந்து மேபி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹார்ட்லி வந்து இன்னொரு ஒர்க்கிங் டேஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு 14-15 ஒர்க்கிங் டேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால் வந்து 27ங்கிறது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ ஏப்ரல்லேருந்து நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ 27,500 வந்து நெக்ஸ்ட் இயர் உடைய லோயஸ்ட் டார்கெட்டு. ஹையஸ்ட்டாக வந்து நான் எதிர்பார்க்குறது 29,000 நான் வந்து எதிர்பார்க்குறேன். 27 மார்ச்சுக்குள்ளார 27 மார்ச்சுக்குள்ளார. அதனால் இந்த வருஷத்துக்குள்ளார 27 வருமா அது அப்படிங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் நிஃப்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அந்த பேட்டர்னை வச்சு நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணும்போது ஸோ அந்த பேட்டர்னோடைய டேரக்ஷன் வந்து இந்த 27,500லேருந்து 29,000 வரைக்கும் அடுத்த வந்து ஒரு 12லேருந்து 18 மாதத்துக்குள்ளார நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி.